ஓம் சிவாய நம. பரணி நட்சத்திரம். ஸோ பரணி பரணி தரணியை ஆளும்னுவாங்க. ஸோ தரணியை ஆளுன்றதை விட பரணியில் பிறந்தவங்க எல்லாருமே ஆண்டுட்டாங்களான்னு ஒரு கேள்வி வரும். மன்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அத்தனையுமே பரணியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது போக வந்து எதிரியை வந்து டைரக்ட் டு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க பரணியில் பிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு நட்சத்திரம். நிறைய எதிரிங்க பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுற்றி இருப்பாங்க. ஸோ அதனாலேயே எதிரிங்க தொல்லை கொஞ்சம் அதிகமாக பரணியில் பிறந்தவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லலாம். ஸோ உங்களோட எதிரி தொல்லைகள் எல்லாம் விலகணும், உங்கள் லைஃப்பும் ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நெல்லி மரம். ஸோ நெல்லி மரம்லாம் வந்து நம்ம வீடுகள்லேயும் இருக்கும், நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ இதை வந்து நெல்லி மரத்தை வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, எப்போவுமே நம்ம வந்து மரத்துக்கெல்லாம் வழிபாடு பண்ணால் சந்தன தண்ணியை வந்து சமர்ப்பணம் பண்ணுங்க. ஸோ சந்தன தண்ணியை சமர்ப்பணம் கொஞ்சம் தொட்டு தொட்டு அப்பப்போ வந்து தொட்டு தொட்டு வணங்குங்க. நெல்லி மரம் உங்களுக்கான ஒரு பரிகார விருட்சமாகும். அதே போல் நெல்லிக்காய் அதிகமாக வந்து சாப்பிடுங்க. ஸோ உங்கள் உடலில் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து உங்களுக்குள்ள ஒரு உஷ்ண சக்தி இருக்கும் இல்லையா, அது வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ உங்களுடைய இறை வழிபாட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து சாமி கும்பிட்றீங்கன்னும் பொழுது கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது முல்லைப்பூ வாங்கி போய் கொடுங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னா முல்லைப்பூ வாங்கிட்டு போங்க. வீட்டில் வந்து சாமி கும்பிட்றீங்கன்னா முல்லைப்பூவை போட்டு வணங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும்.